வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சொடக்கு போடும்போது சத்தம் வருவது ஏன்? அறிவியல் என்ன கூறுகிறது? நம் விரல்களில் சொடக்கு போடும்போது டொக் என்றவாறு சத்தம் ஒன்று வரும். இதற்கு என்ன காரணம்? விரல் மூட்டுக்களை நெரிப்பது என்பது பலரும் விரும்பும் ஒரு பொதுவான பாதிப்பில்லாத பழக்கம். விரல் மூட்டுக்களை நெரிக்கும் போது ஏற்படும் ஒலியை கேட்பது சிலருக்கு பிடிக்கும். இது ஒரு பழக்கம் என்றும் அல்லது பதற்றமான சூழ்நிலையை கையாளும் ஒரு வழி என்றும் சிலர் நினைக்கிறார்கள். சிலர் இதை பதற்றத்தை விடுவிக்கும் ஒரு வழி என்றும் விவரிக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இது மற்றவர்கள் செய்யும் ஒரு எரிச்சலூட்டும் விடயமாகவும் இருக்கிறது. ஒரு நாளைக்கு பலமுறை எங்களை அறியாமலே எங்கள் விரல் மூட்டுக்களை நெரிக்கும் போது அது ஒரு பழக்கமாகி விடுகிறது என்பது பொருள். நம் உடலில் மூட்டுக்கள் இணையும் பகுதியில் எலும்புகள் ஒன்றோடு மற்றொன்று உராயாமல் பாதுகாக்கும் விதத்தில் சைனோவியல் திரவம் இருக்கிறது. நாம் விரல்களை நீட்டும் போதும் மடக்கும் போதும் மூட்டுக்களில் இடைவெளி அதிகமாகிறது. அப்போது சைனோவியல் திரவத்தில் அழுத்தம் குறைந்து அதில் இருக்கும் வாயுக்கள், அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுகள் சேர்ந்து சிறிய காற்று குமிழ்களை உருவாக்குகின்றன. அவ்வாறு நாம் சொடக்கு போடும்போது அந்த அழுத்தத்தின் காரணமாக காற்று குமிழ்கள் வெடிக்கின்றது. இதனால் தான் சத்தம் வருகிறது. அதாவது இது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் வரும் சத்தம் அல்ல என்கிறார்கள். மாறாக மூட்டு அசைவின் போது ஏற்படும் அழுத்த மாற்றத்தால் உண்டாகும் ஓசைதான் நாங்கள் சொடக்கு போடும்போது வருகின்ற சத்தம். இப்படி சொடக்கு போடுவது உடலுக்கு தற்காலிக ரிலாக்ஸான உணர்வை தந்தாலும் அளவுக்கு அதிகமாக நெட்டி முறிப்பது நல்லது அல்ல. எங்கள் விரல் மூட்டுக்களை நெரிப்பதால் வலி ஏற்படவோ வீக்கம் உண்டாகவோ அல்லது மூட்டின் வடிவம் மாறவோ கூடாது. இவற்றில் ஏதேனும் ஒன்று நடந்தால் வேறு ஏதோ பிரச்சனை எங்களுடைய உடலில் இருக்கிறது என்பது அர்த்தம். இது மூட்டுவாதத்தை ஏற்படுத்தாது. இருப்பினும் சில சமயங்களில் மிக தீவிரமாக விரல் மூட்டுக்களை நெரிப்பதால் மூட்டு விலகல், தசைநார் சுளுக்கு அல்லது தசைநார் காயம், மூட்டு வீக்கம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் பிடிப்பு வலிமை குறைதல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கலாம். எங்கள் விரல் மூட்டுக்களை நெரிக்கும் போது மூட்டுக்களில் வலி அல்லது வீக்கம் இருப்பதை கவனித்தால் அது கீழ்வாதம் அல்லது கவுட் போன்ற அடிப்படை நோயின் காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். அதாவது அரிதாக அடிக்கடி சொடக்கு எடுப்பது கைவலி அல்லது மூட்டு அழற்சிக்கு வழிவகுக்கலாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். நெரித்தலுடன் வலி வீக்கம் ஏற்பட்டாலோ அல்லது மூட்டு உருக்குலைந்து போனாலோ மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். அதே சமயம் முழங்கால் அல்லது பிற மூட்டுகளில் வலி மற்றும் சொடக்கு சத்தம் தொடர்ச்சியாக இருந்தால் அது மூட்டு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம். 1990 வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் தங்கள் விரல் மூட்டுக்களை தவறாமல் நெரித்த 74 நபர்களில் அவ்வாறு செய்யாத 226 நபர்களை காட்டிலும் அவர்களின் சராசரி பிடிப்பு வலிமை குறைவு, கைவீக்கம் அதிகமாகவும் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மூட்டு வலி ஏற்படும் விகிதம் இரு குழுக்களிலும் ஒரே மாதிரியாக இருந்ததாக அந்த ஆய்வு கூறுகிறது. விரல் மூட்டுக்களை நெரிப்பது எங்களுக்கு தீங்கு விளைவிக்காவிட்டாலும் அது எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடும். அதுவே எங்களுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டால் அதை நிறுத்துவது கடினமாக இருக்கலாம். அதே சமயம் எங்களுக்கு விரல் மூட்டுக்களை சொடுக்குவது போன்ற ஒரு பழக்கத்தை விட்டுவிடுவது கடினமாக தோன்றலாம். ஆனால் அதை நிச்சயம் கைவிட முடியும். எங்களுக்கு விரல் மூட்டுக்களை சொடுக்கு போடும் எண்ணம் எந்த மாதிரி நேரங்களில் வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வதும், மன அழுத்தம் ஏற்படும் போது விரல் மூட்டுக்களை சொடக்கு போடுவதற்கு பதிலாக வேறு மாற்று வழிகளை கண்டறிவதும் இந்த பழக்கத்தை விட்டுவிட எங்களுக்கு உதவும் 2 முக்கிய வழிமுறைகளாக இருக்கின்றது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.